எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் என்ன செய்துவிடும்? ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ஜாதகருக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வோம். செவ்வாய் என்கிற மங்களகாரகன் ஜாதகத்தில் மிக முக்கியமான கிரகம் ஆவார். செவ்வாய் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் தொழில், நிலம் மற்றும் அபரிமிதமான சொத்து, உடன்பிறப்புகளால் உதவி, வீர தீர செயலுக்கு முக்கிய காரகனாக இருப்பார். அதே சமயம் மறுபக்கமாக ஒரு சில பாவங்களில் தீமை என்ற நிலையையும் உருவாக்கும். அவை தோஷத்தையும் ஏற்படுத்துவார். களஸ்திர பாவங்கள் தொடர்புடன் செவ்வாய் ஒருவருக்கு இருந்தால் கோபம், ஆக்ரோஷம், அதீத உணர்ச்சியில் வேகமுடன் இருப்பார்கள். அதனால்தான் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் ஈடு கொடுக்கும் அளவுக்கு தோஷம் உள்ள இருவருக்கும் திருமணம் செய்கிறார்கள். ஆனாலும் அது ஒரு சில நேரங்களில் தவறாக முடிகிறது. செவ்வாய் என்பது இரத்த சம்பந்தமான காரக கிரகம். அறிவியல் ரீதியாக செவ்வாய் தோஷம் இருப்பவருக்கு இரத்தத்தில் RH ஃபேக்டர் நெகட்டிவாக இருக்கலாம். இது குழந்தை பிறப்புக்கு பிரச்சனையை தரவல்லது. வீட்டில் கல்யாணம் என்ற பேச்சு பேசியவுடன் ஆண் பெண் இருவருக்கும் திருமண பொருத்தம் மற்றும் தோஷங்கள் உள்ளதா என பார்ப்போம். தோஷங்களில் செவ்வாய் தோஷத்தை நினைத்து ஒருவித பயம் பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஜாதக கட்டத்தை எடுத்தவுடன் அனைவர் கண்களிலும் படுவது செவ்வாய் தோஷம்தான். லக்கினத்திலிருந்து செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷத்தை தருவார். அதேபோல் அடுத்தபடியான தோஷத்தை சந்திரன், சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் குறைத்து தருவார். எடுத்துக்காட்டாக 2 செவ்வாய் இருந்தால் பேச்சில் விஷம் கக்கும் சொல் இருக்கும். இதனால் திருமண வாழ்க்கை சுகம் குறையும். 7 என்பது எதிர்பாலினத்தை, ஆக்ரோஷத்தை குறிப்பது. 8 என்பது ஆயுளையும், 12ஆம் பாவம் அயனம், மெத்தை சுகத்தை கெடுக்கும். அதில் முக்கிய பாவமான 7, 8, 12 இருந்தால் திருமண முறிவு மற்றும் உடல் பிரச்சனை ஏற்படுத்தும். இவைகளே தோஷம் என்று கூறுகிறோம். திருமண பொருத்தத்தை விட மன பொருத்தம் மிக முக்கிய பொருத்தமாகும். தோஷம் இருந்தாலும் இதன் அடிப்படையில் பல பேர் திருமணம் முடித்து அவர்கள் ஓரளவு சீரான வாழ்க்கையை நடத்துகிறார்கள். பெண்கள் ஜாதகத்தில் லக்கினம் அல்லது சந்திர லக்னத்தில் பலம் எது என்று பார்த்து அதற்கு ஏற்ற ராசியை கொண்டு தோஷத்தை கணிக்க வேண்டும். எப்பொழுது பிரச்சனை கொடுக்கும் என்று பார்த்தால், களத்திர சம்பந்தம் கொண்ட பாவத்தோடு தொடர்பு கொண்டால், தாமத திருமணம், குடும்ப உறவு பிரிவு, நோய், குழந்தை பேற்றில் சிக்கல் ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டாக, திருமணமான ஒருவர் அவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் களஸ்திரம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் தசை ஏற்பட்டால் களத்திர பிரிவு நிகழும். அதுவே அந்த நபருக்கு செவ்வாய் தசை மற்றும் புத்தி பல வருடங்களுக்கு பின் வந்தால் அவருக்கு தோஷமே இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் நீச்ச சுக்கிரனுடன் சேர்க்கை, செவ்வாய் அஸ்தமனமானால், செவ்வாய் ராகு நெருங்கிய பாகையில் இருந்தால், செவ்வாய் கிரக யுத்தத்தில் இருந்தால் தோஷம் உண்டு. ஆனால் பரிகாரம் கிடையாது என்று ஜோதிட ஆராய்ச்சியில் சொல்லப்படுகிறது. ஆண்களுக்கு ஜாதகத்தில் குடும்பம் மற்றும் களத்திர ஸ்தானங்களான 2, 7 பாவங்களும், பெண்களுக்கு ஜாதகத்தில் களத்திர மற்றும் மாங்கல்ய ஸ்தானமான 7, 8ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் முழு தோஷம் வெளிப்படும். எல்லாருக்கும் செவ்வாய் தோஷம் என்று எடுத்த எடுப்பில் சொல்லக்கூடாது. அதற்கென்று ஒரு சில விதிவிலக்கு உண்டு. அவை என்னவென்று பார்ப்போம். 1. செவ்வாய் சுப கிரகங்களுடன் சேர்ந்தாலும் அல்லது சுப பார்வைப்பட்டாலும் செவ்வாய் தோஷம் என்ற தன் குணத்தை மாற்றி சுப பலன்களை கொடுப்பார் என்று பல நூல்களில் கூறப்படுகிறது. 2. செவ்வாய் ஆட்சி வீடான மேஷம், விருச்சிகம், உச்ச வீடான மகரம், யோகராக செயல்படும் கடகம் மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் முழு சுபர். எனவே செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷமில்லை. 3. செவ்வாயை குரு பார்த்தால் அல்லது குருவோடு சேர்ந்தால் தோஷம் அகன்று போகும். செவ்வாய் என்ற நெருப்பு கிரகம் தேவ குரு வீடான தனுசு, மீன வீட்டில் இருந்தால் தோஷம் கிடையாது. 4. நவாம்சத்தில் குரு செவ்வாய் சேர்ந்திருந்தால் தோஷமில்லை. இது தவிர செவ்வாய் குரு நட்சத்திரம் கூடியிருந்தால் பரிகாரம் மூலம் தோஷ நிவர்த்தி செய்யலாம். 5. செவ்வாய் மேஷம், விருச்சிகம், மகர ராசியிலிருந்து அவரை புதன், வளர்பிறை, சந்திரன், குரு பகவான் இவர்களில் ஒருவர் பார்த்தால் தோஷமில்லை. 6. சூரியன் மூல திரிகோண வீடுகளான சிம்மம் என்கிற சூரிய பகவான் வீட்டிலும் மற்றும் சனி வீடான கும்பராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. சம்ஹ கும்ப நதோஷ சியாத் பிரத்யபக்ஷம் தேவகோணம். இவ்வாறு தேவ கேரளம் நூலில் கூறப்பட்டுள்ளது.
அதாவது கும்பம் சிம்ம ராசியில் இருந்தால் தோஷம் கிடையாது. 7. ஜாதக கட்டத்தில் மறைவிடமான 12ஆம் வீடு புதன் வீடாக இருந்து அங்கு செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. மற்றும் ஒரு சிலர் ஜோதிட வல்லுநர்கள் புதனுடன் சேர்ந்தால் மற்றும் பார்த்தால் தோஷம் அல்ல என்று கூறப்படுகிறது. 8. செவ்வாயின் மித்திரன் சூரியன் சந்திரன் குரு சேர்ந்து பார்த்திருந்தால் தோஷமில்லை. 9. சரராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. 10. பாவிகளான சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் யாரேனும் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் தோஷமில்லை. 11. செவ்வாய் நின்ற ராசிநாதன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் தோஷமில்லை. அவர் தன் வீட்டை பார்த்தாலும் தோஷமில்லை. 12. லக்கினத்திற்கோ சந்திரனுக்கோ 4வது இடம் ரிஷபம் துலாம் வீட்டில் இருந்தால் தோஷம் கிடையாது. 13. நீர் கிரகமான சந்திரனுடன் உஷ்ண கிரக செவ்வாய் இருந்தாலும் தோஷத்தை தணிக்கும். 14. செவ்வாய் 2, 4, 7, 8, 12 உள்ள பொழுது அங்குள்ள ராசிநாதன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் செவ்வாய் தோஷம் விலகும். 15. புதன் வீடுகளான மிதுனம் கன்னியில் 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அதிக தோஷத்தை வெளிப்படுத்துவார். அதுவே மிதுனத்திற்கு 2 செவ்வாய் நீச்சம். மிதுனம் கன்னி லக்கினமாக இருந்து செவ்வாய் 2, 12 இருந்தால் தோஷமில்லை. 16. செவ்வாய் நின்ற ஒரு சில நட்சத்திரங்களிலும் தோஷம் தரவல்லது. எடுத்துக்காட்டாக அஸ்வினி 3, பரணி 2 செவ்வாய் இருந்தால் கடுமையான தோஷம். ரிஷபம் துலாம் லக்கினமாக இருந்து செவ்வாய் 12 மறைய பெற்றால் தோஷமில்லை. இதுபோல் செவ்வாய் தோஷம் பல்வேறு வகையில் விதிவிலக்கு நம் மூல நூல்களில் ஆராய்ந்து கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக 12 ராசி கட்டத்தில் 8 ராசி கட்டம் மற்றும் சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் தோஷம் வலு இழக்கப்படும். பின்பு அனைவரும் செவ்வாய் தோஷத்தை பார்த்து பயம் வேண்டாம். இவற்றை சொல்லியே திருமணம் பல பேருக்கு தாமதமாகின்றது. இன்னும் நுணுக்கமான முறையில் பார்த்தால் செவ்வாய் தோஷத்திற்கு விளக்குகளை ஆராய்ந்து சொல்லலாம். செவ்வாய் தோஷம் இல்லாதவரை தோஷமுற்ற ஆண் பெண் திருமணம் செய்வது கெடுதல். இந்த செவ்வாய் தோஷத்திற்கு முருகரும் துர்க்கையும் சிறந்த பரிகார தெய்வங்கள். இந்த பதிவில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இது போன்ற வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக்ராஜ், திருமால் ஜோதிட நிலையம்,